சீசனே முடிஞ்சாலும் வருஷம் முழுசும் நமக்கு பிடிச்சமான மேங்கோ ஜூஸ், மேங்கோ மில்க் ஷேக்குன்னு கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் வீட்டிலையே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மேங்கோ பாரை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, இந்த மேங்கோ பார் ரெசிப்பியை வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. தாராளமாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சுருந்து நம்ம நினச்சப்பையெல்லாம் மேங்கோ ஜூஸ் குடித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு AVD கிச்சன். இந்த ரெசிபிக்காக நார் இல்லாத சதைப்பிடிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு பங்கனப்பள்ளி எடுத்துருக்கேன். பங்கனப்பள்ளி நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக செந்தூரம் கூட யூஸ் பண்ணலாம். செந்தூரம் மாம்பழம் நல்ல இனிப்பு புளிப்பாக இருக்கும். பட் பங்கனப்பள்ளி நல்ல வாசனையோட இனிப்பாக இருக்கும். மேங்கோ ஃப்ளஷை மட்டும் தனியாக இதே மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் மேங்கோ ஃப்ளஷ் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மெஷர் பண்ணி ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 200 ml கப். இந்த கப்பில் எனக்கு 2 கப் அளவு மேங்கோ ஃப்ளஷ் கிடச்சது. அதே கப்பில் 3/4 கப் அளவு சுகர் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே சமயத்தில் ஏர் போகாத அளவுக்கு தண்ணி படாமல் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆட் பண்ண இந்த பங்கனப்பள்ளி மாம்பழத்தில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 6 எலுமிச்சை பழத்தை இதே மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இந்த ஸ்பூனில் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்பூனை விட்டு தண்ணீரும் மாம்பழமும் தனியாக பிரியாமல் ஒன்று சேர்ந்தாப்பில் விழும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை இப்போது கொஞ்சமாக ஆயில் அப்படின்னா கீ தடவின பிளேட்டுக்கு மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம அப்ளை பண்ணுற ஆயிலோ கீயோ இந்த ரெசிப்பியை அஃபெக்ட் பண்ணாது. இதை அப்படியே 1 டே மட்டுமே நல்லா சன்ரைனில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் 2 days ரூம் டெம்பரேச்சரில் உலர்த்தினாலே போதும். உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் மட்டும் 2-3 days சன்ரைங் வச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு 3 நாள் ஆச்சு. நான் 2 days சன்ரைங் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 day ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டேன். நல்லா உலர்ந்து கிடச்சிருக்கு. இது அப்படியே கத்தி யூஸ் பண்ணி குட்டி குட்டி ரோல்ஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். 90s கிட்ஸுடைய ஃபேவரட்டான மேங்கோ ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஏர் போகாத அளவுக்கு டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 year வரைக்குமே தாராளமாக கிட்டு போகாமல் வரும். அப்படி இல்லைனா இதே மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த பார்லேருந்து 2 எடுத்து ஜாரில் சேர்த்து கூடவே உங்களுக்கு விருப்பம்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தண்ணியும் சேர்த்து நல்லா லிக்விடாக அடித்து எடுத்திங்கன்னா மேங்கோ ஜூஸ் ரெடி. தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. ரொம்பவே ஈஸியான ரொம்ப பயனுள்ள இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.